அடே வடிகட்டின முட்டாள, நீ இது வரைக்கும் சொன்ன விஷயம் எல்லாம் போனா போகட்டும். மறந்தும் கூட குளியல் அறையில இருக்கிற விஷயத்த பத்தி நீ வாயை திறக்க கூடாது. அப்படி திறந்தினா நம்ம குருநாதர் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்காருன்னு இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். போங்க, குளியல் அறையில இருக்கிற எல்லா பொருளையும் கொண்டு வாங்க. இந்த மொத்த பொருளும் குளியல் அறையில கிடைச்சது தலைவா. அதையும் இதுல கொட்டுங்க. நான் செஞ்ச தப்ப மறுபடியும் செய்ய மாட்டேன். கட்டிலுக்கு கீழே ஒளிச்சு வச்சிருக்கிறாரே மரத்தால செஞ்ச ஒரு பெரிய பெட்டி. அதுல தங்கம் வைரம் எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருக்காரு. ஏன் வாயால சொல்ல மாட்டேன். ஓஹோ, இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சேடா. எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு புரியவே இல்ல. கணி, மணி, அங்க என்னடா நடக்குது? ஒண்ணு இல்ல குருஜி, இங்க சுத்தம் பண்ற வேலை நடக்குது. இப்ப எதுக்குடா? நாளைக்கு பண்ணிக்கங்க. கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க குருஜி, எல்லாம் சுத்தமா ஆயிடும். நீங்க இங்க வந்து பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். நீங்க இது வரைக்கும் இப்படி ஒரு சுத்தத்தை பார்த்திருக்கவே மாட்டீங்க. நீங்க குருமாதா பண்ற பூஜைய கவனிங்க. இங்க நடக்கிற விஷயத்த பத்தி கவலைப்படாதீங்க. எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கு தானே நாங்க இங்க இருக்கிறோம். ரெண்டு பேரும் கொஞ்சம் வெகுளியான பசங்களே தவிர விவரம் தெரியாத பசங்க இல்ல. கொஞ்ச நேரம் கைய வச்சுட்டு சும்மா இருங்க. நீங்க இப்படிதான் ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே என் மொத்த விரதத்தையும் கெடுக்குறீங்க. இருக்கிற விரதத்துல ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நான் வீதிக்கு வந்துருவேனா? நான் நாசமா போயிடுவேனா? ஆமா சுவாமி. செத்து போயிடுவேனா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. சீக்கிரமா முடி உன்னோட பூஜைய. இதோ இன்னும் வேற ஏதாவது இடம் இருக்கா? அதாவது உங்க குருஜி பொருள் மறைச்சு வச்சிருக்கிற இடங்கள் ஏதாவது? நீங்க சொல்லலன்னா எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்க. சொல்லுங்க. கேடு கெட்டவனே, வேணுனா நீ எங்களுடைய உயிரை எடுத்துக்கோ. ஆனா நாங்க வாயை திறந்து எதுவும் சொல்ல மாட்டோம். வேணும்னா என்னோட உயிரை கூட எடுத்துக்கோ. அப்படி இருந்தோம் நான் சொல்ல மாட்டேன். அங்க இருக்கிற தலகாணிக்குள்ள எங்க குருஜி எவ்வளவு தங்கத்தை சொருவி வச்சிருக்காருன்னு நான் உங்ககிட்ட சொல்லவே மாட்டேன். போ. வேணுனா நீ தலகாணி உரைய பிரிச்சு பாரு. பிரமிச்சு போற தங்கத்தை தவிர உனக்கு அங்க வேற எதுவும் கிடைக்காது. எனக்கு என்னமோ தப்பு நடக்கிறதா தோணுது. இல்லையே சுவாமி, இங்க எல்லாமே சரியா தானே இருக்கு. இல்ல, ஏதோ தப்பு நடக்குது. என்னோட 6வது அறிவு சொல்லுது இங்க எல்லாமே சரியா தான் இருக்குன்னு. முதல்ல உனக்கு இருக்கிற அந்த 5 அறிவு ஒழுங்கா வேலை செய்தான் பாரு. 6வது அறிவை பத்தி பேசுறான். நானே போய் பாக்குறேன். ஏன் சுவாமி என்ன இப்படி சோதிக்கிறீங்க? கொஞ்சம் உட்காருங்களேன். நான் தான் சொன்னேன்ல, என் பூஜை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் நீங்க ஒரு அணு கூட அசைய கூடாது. ஏதாவது விபரீதமா ஆயிட போது பிரபு. இப்பவே பூஜை முடிக்கிறாரு. ஓ சுவாமி, என்னாச்சு உங்களுக்கு? இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. வேண்டாம் சுவாமி, நான் சொல்ற பேச்ச கேளுங்க பிரபு. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? வேண்டாங்க, காலதேவனுக்கு கோபம் வருங்க. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன நடக்க போகுதோ? வேண்டாம், போகாதீங்க. சரி, ஆசீர்வாதமாவது பண்ணிட்டு போங்க. ஆசீர்வாதம் கணி. இங்க இங்க என்னடா நடந்துச்சு? நீங்க மோசம் போயிட்டீங்க குருஜி. எப்படி? நீங்க நாசமா போயிட்டீங்க குருஜி. எப்படி? உங்க வீட்டுல களவு நடந்து போச்சு. எப்படிரா? எதுவுமே விட்டு வைக்கல அவனுங்க. அவங்களுக்கு எப்படிரா தெரிஞ்சது? மூளை முடுக்குன்னு ஒரு இடத்தை விடல. யாரா? கொள்ளக்காரங்க. எந்த கொள்ளக்காரங்க? கொள்ளக்காரங்க. எந்த கொள்ளக்காரங்கன்னு சொல்லி தொலைங்க. உன்னோட முகத்துல ஒவ்வொரு தடவையும் கரிய பூசுறது நான் தான். ராமா, இதை வாங்கிக்கங்க. இது நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும்னு நாங்க நம்புறோம். மதிய உணவுக்கு உங்களுக்கு என்ன வேணும் பண்டிதர் ராமகிருஷ்ணர் தாயாரே?
அவங்க என்ன சொல்றாங்க? இனி நீங்க இவங்கள அம்மான்னு கூப்பிடலான்னு சொல்றாங்க. இவங்களுக்கு உங்களோட நடத்தை ரொம்ப பிடிச்சிருச்சாம். அதோட இனிப்போ ரொம்ப சுவையா இருக்காம். ரொம்ப சந்தோஷம். மா, எனக்கு ஒரே கவலையா இருக்குமா. இந்த துணி, இந்த இனிப்பு, இந்த உபசரிப்பு இதெல்லாம் சரிதானா? பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆட்டுக்கு எல்லாத்தையும் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தெரியுது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இலவசமா கிடைச்சா எல்லாமே நல்லா இருக்கு. ஓஹோ, நீ ஒன்னும் கவலைப்படாத. ராமா இருக்கான்ல, அவன் எல்லாத்தையும் பாத்துப்பான். சரி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பண்டிதரே. என் மனசு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இது வரைக்கும் நாங்க எத்தனையோ இடத்துல கொள்ள அடிச்சிருக்கோம், எவ்வளவோ பொருளை சேர்த்து வச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு கொள்ள அடிச்ச மாதிரி நாங்க என்னைக்குமே கொள்ள அடிக்கல. ஒரு திருடனோட வீட்டை விட யார் வீட்டுல அதிக பொருள் இருக்கு சொல்லுங்க? அது உண்மைதான் பண்டிதரே. இந்த கொள்ள அடிச்ச செல்வத்துல எல்லார விட உனக்கு தான் முதல் வாய்ப்பு தர ராமா. உனக்கு என்ன வேணுமோ எவ்வளவு வேணுமோ எடுத்துக்க. இல்ல இல்ல கொள்ளக்காரரே, நான் எப்படி இதுக்கு ஆசைப்படலாம்? இது நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய குருதட்சணை. இதுல எனக்கு எதுவும் பங்கு வேண்டாம். அது மட்டும் இல்லாம இந்த சின்ன பங்கு வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? சின்ன பங்கா? என்ன சொல்ற? நான் ஒரு பெரிய திட்டமே போட்டு வச்சிருக்கேன் திருடரே. அந்த இடத்துல மட்டும் நாம நல்லபடியா கொள்ளை அடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் 7 ஜென்மத்துக்கும் நாம 2 கையால மத்தவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் நம்ம கொள்ளை அடிச்சதுல துளி அளவும் குறையாது. அது அப்படி என்ன திட்டம் ராமா? இப்பவே சொல்றேன். இங்க பாருங்க, இதுதான் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயருடைய காலமான அப்பாவுடைய படம். இந்த படத்தை அப்படியே திருப்பி பார்த்தோம்னா ஒரு வரைபடம் இருக்கு. ஒரு ரகசிய பாதை, ஒரு ரகசிய சுரங்கம். இந்த பாதை போய் முடியிற இடத்துலதான் ஸ்ரீ கிருஷ்ணதேவராயருடைய பூர்வீக சொத்தெல்லாம் இருக்கு. எதிரிங்க கிட்ட இருந்து சொத்தை காப்பாத்த மகாராஜாவுடைய அப்பா இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காரு. பூர்வீக சொத்தா? அருமையான யோசனை. இங்க என்னமா நடந்துட்டு இருக்கு? ராமா என்ன பண்றான்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவன் எதை நினைச்சு தைரியமா இருக்கானே தெரியல. மறுபடியும் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ராமா? ஏன் எங்க எல்லாரையும் மாட்டி விடுற? இந்த கொள்ளக்காரங்க எவ்வளவு சீக்கிரம் உன் வலையில விழுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? விழுவாங்க, நிச்சயம் விழுவாங்க பட்டு. பாரு, அவன் கண்ணை பாரு. பூர்வீக சொத்தை நினைச்சு இப்படி அவன் கண்ணு பிரகாசிக்குது பாரு. ஆனா உனக்கு இது எப்படி கிடைச்சது? நான் என்ன சொன்னேன்? மாட்டிக்குவேன்னு சொன்னனா இல்லையா? இப்ப பதில் சொல்லு. சொல்லு 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 பார்க்கலாம். போச்சு, எல்லாம் போச்சு. என்ன கொள்ளக்காரரே, எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டா அப்புறம் எனக்கு என்ன வேலை இருக்கு? நான் ஒண்ணு அவ்வளவு பெரிய முட்டாள் இல்ல ரகசியமா வச்சுக்க வேண்டிய விஷயங்களை வெளியே சொல்றதுக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு அறிவாளி வேலையை செஞ்சா அதுல என்ன லாபம்னு தான் பாப்பான். அது யாரால வந்துச்சு, எங்க வந்துச்சுன்னா யோசிக்க மாட்டான். புரியுதா? அதுவும் சரிதான். சரி, மேல சொல்லு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சுரங்கத்தோட 2வது கதவு இந்த வழியா வந்தா இங்க திறக்கும். இத பத்தி யாருக்குமே தெரியாது. ஒருவேளை நாம இந்த கதவு வழியா போய் இது எல்லாத்தையும் கடந்து கடந்து இங்க போய் சேர்ந்துட்டோம்னா பூர்வீக சொத்து எல்லாம் நம்ம கைக்கு வந்த மாதிரிதான். நாம எல்லாரும் ஒரே நாள்ல கோடீஸ்வரர்கள் ஆயிடலாம். ஆனா ஒண்ணு. ஆனா என்ன? இப்ப என்ன வந்துச்சு? இந்த தடவை நம்ம 2 பேருக்கும் சரி பாதி பங்கு. பாதி உங்களுக்கு, பாதி எனக்கு. எதுக்கு நீ மறுபடியும் மறுபடியும் மரணத்துக்கு பொட்டு வச்சு கூப்பிடுற? இந்த கொடிய கொள்ளக்காரங்க கிட்டயே நீ பாதி பங்கு கேக்குற? சுயநினைவோட தான் பேசுறியா ராமா? நீ ரொம்ப கெட்டிக்காரன் பண்டிதரே. பாக்குறதுக்கு தான் சும்மா அப்பாவி மாதிரி இருக்க, ஆனா ரொம்ப அறிவாளி. ரொம்ப சாதுரியமா நான் கொடுத்த பங்கை இது குருதட்சணை எனக்கு வேண்டான்னு சொல்லி கொள்ளையடிக்க போற அவ்வளவு பெரிய லாபத்துல பங்கு கேக்குறியா? சரி, நீயும் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? மொத்தத்துல 20% உனக்கு. 40. பண்டிதரே, நீ எங்க இருக்கிறன்னு யோசிச்சுதான் பேசுறியா? யாருகிட்ட பேசுறேன்னு தெரியுதா? நான் யாரு? மல்லுதேவன், கொள்ளக்கார மல்லுதேவன். 25% மேல ஒரு காசு கிடையாது. ஒத்துக்கோ ஒத்துக்கோ, அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. 35.
மல்லு தேவங்கிட்ட இதுவரைக்கும் எவனும் தைரியமா பங்கு கேட்டதா சரித்திரமே இல்ல. செத்தோம், எல்லாரும் செத்தோம். 30% சரின்னா சொல்லு, இல்லனோ ஏத்துக்கிறேன் கொள்ளக்காரரே, ஏத்துக்கிறேன். நீங்க எனக்கு குருநாதர் மாதிரி. உங்ககிட்ட கணக்கு பாப்பேனா 30% மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். சரிங்களா? அம்மா, அம்மா, என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லையே. அம்மா, என்னாச்சுமா? மெதுவா குடிமா. இப்ப எப்படி இருக்கு? உங்க புத்தி என்ன மக்கி போயிடுச்சா? அம்மா கேக்குறாங்க. பைத்தியம் எதனா புடிச்சிருச்சா உங்களுக்கு? போய் போய் ஆபத்தை விலை கொடுத்து நீங்க வாங்க. கத்தாத. களவாடுறதுக்கு அரண்மனைக்கு போறதுக்கே துணிஞ்சிட்டியா? ஒருவேளை பிடிப்பட்ட மகாராஜா உன்னை ஒரு நிமிஷம் கூட விட்டு வைக்க மாட்டாரு. வெட்டி கூறு போட்டுருவாரு. ஐயோ அம்மா, அம்மா, கொஞ்சம் கொஞ்சம் இருமா. இரு 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 இரு. நீ தேவையில்லாம கவலைப்படுற அம்மா. அந்த மாதிரி எதுவும் நடக்காது. என் மேல நம்பிக்கை வை. நான் இதெல்லாம் திட்டம் போட்டு தான் பண்றேன். எல்லாமே எனக்கு தெரியும். நீ யாவது அம்மாக்கு சொல்லு. அம்மாக்கு நான் என்ன சொல்றது? என் வாய் திறந்து ஒரு வார்த்தை தான் என்னால சொல்ல முடியும். தூக்குங்க. தூக்குன்னா எதை தூக்குறது? இந்த துணிமணி எல்லாம் தூக்கி அவங்க கிட்ட கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம். நான் சாகிறதுக்கு தயாரா தான் இருக்கேன். ஆனா கண்ணி கழியாம சாக மாட்டேன். என்ன சாரதா நீ? ஏய், நீ அதே மேல நம்பிக்கை வை. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது தலைவா. இதுவரைக்கும் நம்ம கொள்ளையடிச்ச பொருள்ல யாருக்கும் எந்த பங்கும் கொடுத்தது கிடையாது. ஆனா இந்த பண்டிதருக்கு எதுக்காக 30% கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டீங்க? சொல்லுக்கும் செயலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் தம்பி. சொல்லுங்கிறது அடுத்தவங்களுக்காக, ஆனா செயல் நமக்காக. இப்ப இதுல பண்டிதனுக்கு பங்கு கொடுக்கணுமா இல்ல பண்டிதனையே பங்கு போடணுமா? அத காலம்தான் நிர்ணயிக்கும். நடந்த திருட்டுல என்னென்ன களவு போச்சுன்னு ஒரு பட்டியல் பார்க்கலாமா குருஜி? டேய் மணி, நீ ஆரம்பிடா. அந்த ஜமீன்தார் கிட்ட அவங்க அப்பாவோட ஆத்மாவை விரட்டுன்னு சொல்லி வாங்குனீங்களே ஒரு தங்க பூத்தொட்டி, அதுல ஒளிச்சு வச்சீங்களே நிறைய தங்க விக்கிரகங்கள், எல்லாமே போச்சு. புத்திர பாக்கியம் இல்லாம தவிக்கிற தம்பதிகளுக்கு பூஜை பண்ணி அந்த பாக்கியத்தை உண்டாக்கி தரேன்னு சொல்லி வாங்குனீங்களே லஞ்சம், அன்பளிப்பு, அது போச்சு. வியாபாரத்துல லாபம் வந்துச்சுன்னு வரிய கட்டி இல்ல மொத்தத்துக்கும் மோசம் வந்துரும்னு அந்த வைர வியாபாரி கிட்ட அடிச்சு வாங்குனீங்களே, அதாவது பரிசுன்னு கேட்டு வாங்குனீங்களே, அந்த வைரெல்லாம் போச்சு. நிலமோசடியில சம்பாதிச்ச பொற்காசுகள், பரணையில ஒளிச்சு வச்ச ஆபரணங்கள், மெத்தைக்கு அடியில கட்டிலுக்கு அடியில ஒளிச்சு வச்ச மரப்பெட்டி, குளியல் அறையில ஒளிச்சு வச்ச தங்க கட்டி, அனாவடி பண்ணி சம்பாதிச்ச சொத்து பூராவும் திருட்டு போயிடுச்சு. துணிமணி மட்டும் விட்டு போயிட்டாங்கன்னு நினைச்சிட்டீங்களா குருஜி? இப்ப உங்க உடம்ப மறைக்கிறதுக்காக போட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே இந்த துணி, இதை தவிர மத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. மிச்சம் ஏதாவது வச்சாங்களா இல்லையா? மிச்சம் வச்சாங்க குருஜி. எத? இந்த ஜமுக்காலம். ஜமகாலமா? இதை எடுத்துட்டு போய் அவங்க என்ன பண்ண போறாங்க? நீங்க மட்டும் இதை வச்சு என்ன பண்ண போறீங்க குருஜி? அப்ப இதை எதுக்குடா விட்டுட்டு போனாங்க? தலைமையில போட்டுக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் இல்ல குருஜி? நீங்க இல்ல, நாங்க தான். நாங்க 2 பேரும் உருண்டு பெறல்றதுக்கு ஏதாவது வேணும் இல்ல குருஜி? அதுக்காக தான் இதை மட்டும் விட்டுட்டு போயிருக்காங்க. கடவுளே கடவுளே கடவுளே, நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சு. நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சே. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நீங்க நீண்ட ஆயுளோட இருக்கணும், நான் விரதம் இருந்திருக்க கூடாது. விரதத்துக்கு தடங்கள் வந்துடுச்சு. நம்ம வீட்டுல இப்படி ஒரு விபரீதம் நடந்திருக்கு. இதுக்கு எனக்கு தண்டனை கிடைச்சே தீரணும். உனக்கு வேண்டாம், தண்டனை வேண்டாம். எந்த தண்டனையும் தேவையில்லை. நீ என்ன குற்றம் செஞ்ச? நீ ஒரு தப்பும் செய்யலையே. பிரபு, நான் தானே காரணம். எனக்கு தண்டனை கிடைச்சே தீரணும். நான் தண்டனை அனுபவிச்சே தீருவேன். அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. நான் தான் சொல்றேன்ல, நீ எந்த தப்பும் செய்யல. இல்ல பிரபு, அது உங்களோட பெரிய மனசு. நான் தண்டனை அனுபவிக்கணும், அதுதான் நியாயம். என் கணவரோட உயிரை பணயமா வச்சு நான் சபதம் பண்றேன். வேண்டாமா, நான் சொல்றது இன்னையில இருந்து 1 மாசம் வரைக்கும் ஒவ்வொரு கணமும் நிமிஷமும், இரவானாலும் பகலானாலும் வெயிலானாலும் மழையானாலும், எங்க இருந்தாலும் சரி, என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, உட்கார கூடாது, சாயக்கூடாது, தூங்க கூடாது. எந்த நேரமும் யாராவது இவளை தடுத்து நிறுத்துங்களா? நின்னுகிட்டே இருக்கணும். என்ன காரியம் செஞ்சிட்டீங்க குருமாதா? என்ன காரியம் செஞ்சிட்டீங்க? இவ்வளவு கடுமையான தண்டனையா? ஒரு நிமிஷம் கூட நிக்காம உட்காராம தூங்காம உங்களால எப்படித்தான் இருக்க முடியும்? இல்ல இல்ல, இருக்க போறது நான் இல்ல, என்னோட சுவாமி, என்னோட பிரபுதான் இருக்க போறாரு. இன்னையில இருந்து 1 மாசம் வரைக்கும் அவரு உட்கார மாட்டாரு, சாய மாட்டாரு, தூங்க மாட்டாரு.
உங்களுக்கு தான் நல்லா தெரியும் இல்லையா? தெரியும் குருமாதா, எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை எங்க குருநாதர் உங்களுக்கு தண்டனையை கொடுத்தா அதை நீங்க சந்தோஷமா எதிர்ப்பே தெரிவிக்காம அனுபவிச்சிருவீங்க. ஆனா அப்படி நடக்காது. ஏன்னா எங்க குருநாதரால உங்களை தண்டிக்க முடியாது. அதை நினைச்சு பாவ மனசுக்குள்ளேயே கஷ்டப்படுவாரு எங்க குருநாதர். ஆனா நீங்க எதை வேணும்னாலும் பொறுத்துக்குவீங்க. எங்க குருநாதர் கஷ்டப்படுறத மட்டும் பொறுத்துக்க மாட்டீங்க. அதனால நீங்க உங்களுக்கு விதிச்சுக்கிற தண்டனைய எங்க குருநாதர் தானே அனுபவிக்க போறாரு. சரியா சொன்னீங்க. உயர்ந்துட்டீங்க குருமாதா, நீங்க உயர்ந்துட்டீங்க. என்ன உங்க பதிபக்தி, என்ன ஒரு தண்டனை, அதுவும் வசந்தது. நீங்க பத்தினி குருமாதா, நீங்க பத்தினி. உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம் குருமாதா, கோடான கோடி புண்ணியம். நீங்க 2 பேரும் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை இருக்கு. இன்னையில இருந்து 1 மாசம் வரைக்கும் என் சுவாமிய உட்கார விடாம, சாய விடாம, தூங்க விடாம பாத்துக்கணும். அவர் உயிரை பணயமா வச்சு சபதம் பண்ணிருக்கேன். ஒருவேளை என் சபதத்துக்கு பங்கம் வந்துச்சுன்னா அவர் உயிரோட இருக்க மாட்டாரு. நான் விதவை ஆயிடுவேன். கவலையே படாதீங்க குருமாதா, இவர் அரை அடி கூட அசைய விட மாட்டோம். எங்க குருநாதர் உயிருக்காக என்ன வேணும்னாலும் செய்வோம். சந்தோஷம். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. தங்கமான பசங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பண்டிதன் தான். இன்னைக்கு அவன் என் நெஞ்சில ஏத்தின தீயால அவன் வீடு பத்தி எரிஞ்சாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஒரு அவகாசம், ஒரே ஒரு அவகாசம் எனக்கு கிடைச்சா போதும். நஷ்டம்னா என்னன்னு அவன் வாயாலேயே சொல்ல வச்சு அவனுக்கு புரிய வைக்கிறேன். ஆமா குருஜி, நாங்க சொல்லவே மறந்துட்டோம். காவல் அதிகாரிக்கு கிட்ட இருந்து செய்தி வந்துச்சு. அவருக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்களா. தூக்குல தொங்குறதுக்கு முன்னாடி அவரு உங்களை ஒரே ஒரு தடவை பார்க்க விருப்பப்படுறாரா. மல்லு தேவன், 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 ஒரு நிமிஷம். அம்மா தாயே, என் ராமனை நீதான் காப்பாத்தணும். வாங்க வாங்க ராஜபுரோகித தாத்தாச்சாரியாரே, வாங்க. இரவும் பகலுமா உங்களுக்காகவே நேர்மையா உழைச்ச இந்த மனுஷனோட நிலைமைய பாருங்க. நீங்களே பாருங்க. உண்மையா இருந்த ஒருத்தனுக்கு நீங்க பண்ற கைமாறு இதுதானா? நீங்க போட்ட ஒவ்வொரு திட்டத்திலையும், நீங்க செஞ்ச ஒவ்வொரு சதியிலையும் நான் உங்களுக்கு துணையா நின்னனே. என்ன எதுக்குன்னு கேட்காம நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சனே. அதுக்கு இதுதான் பலனா? இங்க இந்த சிறையில நான் கைதியா இருக்கிறதா? மரணம் நிச்சயமானதுக்கு அப்புறம் நிம்மதியா இருக்க முடியுமா? நான் உங்களை கண்மூடித்தனமா நம்பினதுக்கு என்ன இப்படி மாட்டி விட்டுட்டீங்களே. ஐயோ, எங்க குருநாதர் தூண்டில் போட்டது அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணனை பிடிக்கிறதுக்காகத்தான். கொஞ்சமா தூண்டில் அந்த பக்கம் இந்த பக்கமா ஆடிச்சு. ஆனா இப்ப மீனுக்கு பதிலா நீ வந்து அதுல மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு என்னன்னு சொல்றது உங்க போராத காலம். குருதேவா, ஏதாவது ஒண்ணு பண்ணி என்ன காப்பாத்துங்க குருதேவா, காப்பாத்துங்க. விடிஞ்சதை என்ன கூட்டிட்டு போய் தூக்கு மேல ஏத்த போறாங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. என்ன பண்றது? இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரனுக்கு ஆறுதல் சொல்றது தவிர வேற என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறேன். நான் வேணும்னா உனக்காக இறக்கப்படுறேன் காவல் அதிகாரி. அந்த கடவுள்கிட்ட உன் ஆத்மா சாந்தி அடையணும் வேண்டிக்கிறேன். நீங்க அப்படி சொல்லக்கூடாது. எதையாவது ஒண்ணு பண்ணி என்ன நீங்க காப்பாத்தி தான் ஆகணும் குருதேவா. ஏதாவது ஒரு அற்புதம் பண்ணுங்க குருதேவா. என்ன பேசுறீங்க காவல் அதிகாரியே? குருஜியோட வாடி போன வதங்கி போன முகத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியலையா? இனி இங்க எந்த அற்புதமா நடக்க போறது இல்ல. அந்த பண்டிதர் ராம குருஜியோட வீட்டை மொத்தமா தொடச்சு கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான். இனி அடுத்த வேளை சோத்துக்கே எங்க குருஜி பிச்சை எடுத்துதான் சாப்பிடணும். அவரால உனக்கு என்ன நல்லது செய்ய முடியும்? ஆனா இதோட அந்த பண்டிதர் சந்தோஷப்படுவான்னு மட்டும் நினைக்காதீங்க குருஜி.
நிச்சயமா நான் சொல்றேன், அவன் எங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு சூழ்ச்சி செஞ்சு உங்களுக்கு அவன் குழி தோண்டிக்கிட்டே தான் இருப்பான். இங்கதான் நாம தேடுற அந்த ரெண்டாவது கதவு இங்கதான் எங்கேயோ இருக்கணும். அதான் நம்மள புதையல கிட்ட கொண்டு போகும். என்ன குருதேவா, ஏன் அப்படி பாக்குறீங்க? என்ன என்னுடைய குருநாதர் என்கிட்ட அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவாரு. ஏதாவது ஒரு வேலை சுலபமா முடிஞ்சிடுச்சுன்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு. ஏன்னா அதனுடைய பின்விளைவுகள் நாம நினைக்காத அளவுக்கு விபரீதமா இருக்க வாய்ப்பு இருக்கா. அதை நினைச்சு பார்க்கும்போது உன்னை பார்த்தா எனக்கு என்னமோ ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஏதாவது சூழ்ச்சியோ இல்ல சதியோ செய்றியா? நான் சொன்னேன்ல, இந்த கேடு கேட்டு திருடனுங்க உன்னை அவ்வளவு சீக்கிரம் நம்ப மாட்டானுங்கன்னு. கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருக்கியோ? ஏறாமா இப்படி பண்ண?